பிள்ளைய காப்பாற்ற முடியாது, நீங்கள் வந்து பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போக. என் பிள்ளைய நீங்கள் தான் காப்பாற்றி தரணும். நாங்கள் தெருவுலி பிச்சையாச்சும் எடுத்து வந்து தாரோம், எங்கள் குழந்தைய எங்களுக்கு காப்பாற்றாங்கன்னு சொன்னோம். இதுக்கு மேலே நாங்கள் எங்கிட்ட செலவழிக்கிறது, எங்களுக்கு அரசாங்கம் தான் ஏதாச்சும் உதவி பண்ணிட்டு இந்த குழந்தைய காப்பாற்றி எங்களுக்கு தரணும். எங்கள் ஊர் சின்னப்பாலம். என் பேர் நாகலட்சுமி, எங்கள் வீட்டுக்கார் பேர் உமையசுந்தரம். எனக்கு 2 பிள்ளைய, ஒரு மகன் ஒரு மகள். என் மகள் பேர் வைஷ்ணவி, என் மகன் பேர் சந்தோஷ். இப்போ என் மகன் வந்து 7th படிக்கும்போது 7th படிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு மூச்சு திணறு மாதிரி வந்துச்சு. அதோடு நாங்கள் வந்து அப்பாஸ் ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டு போனோம். அவங்க ஆவி பிடிச்சனால கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதோடு நாங்கள் வந்துட்டோம். காலையில் ஸ்கூல் போனோம். போயிட்டு வரோம், மறுபடி 8 மணிக்கு மூச்சு திணறல் வந்துருச்சு. அதோடு நாங்கள் வந்து இங்கே காமிக்காமல் ராம்நாட்டிலே போய் காமிச்சிட்டோம். தைராய்டுக்கு போய் காமிச்சோம். சின்ன பிள்ளையிலே 5 வயசுலேருந்தே காமிச்சிட்டு இருந்தோம். இப்போ அங்கேயே நல்லா பார்ப்பாங்கன்னு அங்கேயே கொண்டு போய் காமிச்சாச்சு. அவங்க வந்து இதே ரொம்ப வீக்கமாக இருக்கனால ஸ்கேன் எடுத்து வர சொன்னாங்க. எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க ரொம்ப வீக்கமாக இருக்குது, அதனால் நீங்கள் வேலம் ஆஸ்பத்திரிக்கே கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே கொண்டு போகலை. அங்கே ராம்நாட்டிலேயே கனகமணி ஆஸ்பத்திரி, அரவிந்தாஸ் சார் அவங்க தான் பார்த்து சொன்னாங்க. இப்போ ரொம்ப பிள்ளைக்கு மோசமான நிலைமையில் இருக்குது, அதனால நீங்கள் கீழே போய் கிட்னி பக்கம் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் வெளியே போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது கிட்னி இல்லை, சுத்தமாக பிள்ளைய காப்பாற்ற முடியாது, நீங்கள் வந்து பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போக, மதுரை பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போக அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கொண்டு போக முடியாது, ஏன்னா எனக்கு இந்த பிள்ளை எங்களுக்கு உயிரோடு வேணும். அதனால நாங்கள் வந்து வேலம் ஆஸ்பத்திரியில் போய் கொண்டு போய் காமிச்சோம். அவங்க பிள்ளைய உடனே இதை பார்க்க முடியாது, ரொம்ப மோசமாக தான் இருக்குது, முயற்சி பண்ணி நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பணம் கட்டணும், 25,000 ரூபா பணம் கட்டி ஐசியூவில் போய் வச்சுருந்தாங்க. ஐசியூவில் வந்து 5 நாளைக்கு இருந்தா. 5 நாளைக்குலேயே 6 லட்சம் செலவாயிடுச்சு. காப்பாற்றி கொண்டு வரவும் தான் டயாலிசிஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இதுலேயே தான் நீங்கள் ஆயுஸ் பூரா பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. கிட்னி வைக்கிறதா இருந்தால் 18 லட்சம் செலவாகும்னு சொன்னாங்க. எங்கள்கிட்ட இப்போ 18 லட்சம் செலவழிக்க முடியாது, காசு இல்லை. எங்களுக்கு 6 லட்சமே அந்த ஐசியூ வச்சுருக்கும் போதே நாங்கள் 6 லட்சம் செலவு பண்ணிட்டோம். இப்போ ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ கிட்னி வைக்கிறதுக்கு எங்களுக்கு காசு கப்பு இல்லை. இப்போ நாங்கள் இப்போ எண்ணூட்டில் ஒன்று எடுத்து வச்சாலும் அது ஒரு 8 லட்சம் செலவாகுமா. இப்போ நாங்கள் பிச்சை எடுத்து தான் நாங்கள் வந்து என் பிள்ளைய காப்பாற்றிட்டு இருக்கோம். 4 மாதமாக கடலுக்கே போகலை. என் பிள்ளைய நீங்கள் தான் காப்பாற்றி தரணும். ஆமாம், வீட்டில் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 7 மணிக்கு ஆரம்பித்தா காலையில் 8 மணிக்கு தான் முடியுது. ஏன்னா அது வந்து 2 பாக்கெட் பண்ணுறாங்க. என் மயம்புள்ள பேத்திக்கு நெம்ப சோமில், அதோடு நாங்கள் ராம்நாடுலாம் வச்சு பார்த்தோம். 2 லட்ச ரூபாய்க்கு மேலே ராம்நாடு செலவழித்தோம். ராம்நாட்டில் சொல்லிட்டாங்க பார்க்க முடியாது. அதோட நித்யாவை கொண்டு போனோம், அங்கேயும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதோட வேலம் ஆஸ்பத்திரிக்கு எழுதி தந்தாங்க. வேலம் ஆஸ்பத்திரிக்கு போனோம். அவங்க சொன்னாங்க 6 லட்சம் செலவழி நீங்கள் காப்பாற்ற முடியுமாண்டு. நாங்கள் தெருவுலி பிச்சையாச்சும் எடுத்து வந்து தாரோம், எங்கள் குழந்தைய எங்களுக்கு காப்பாற்றாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி நாங்கள் நெட்டுக்கும் வாங்கினோம், கையேந்தி வாங்கி நாங்கள் செலவழிக்க முடியலை. வட்டிக்கு வாசிக்கு வாங்கினோம் 5 வட்டி. என் மயன் அதை முடியலை என் மயனால். இப்போ எங்களுக்கு உதவி கேட்குறோம், எங்களுக்கு ஒரு உதவி தந்து எங்கள் பிள்ளைய காப்பாற்றணும். எங்களை காப்பாற்றி தந்தாதான் எங்கள் பிள்ளைய. அதே மாதிரி உங்கள் இதில் இருந்து எங்களை காப்பாற்றணும் எங்கள் பிள்ளைய. பாப்பாவுக்கு உப்பு சத்து, கிட்னி இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ கிட்னி வைக்கணும்னு சொல்கிறாங்க. இத்தனை லட்சம் 8 லட்சம் நிற்கும்னு சொல்கிறாங்க. நாங்கள் 8 லட்சத்துக்கு நாங்கள் மீனவ மக்கள் இல்லாத மக்கள். நாங்கள் வந்து இன்றைக்கி கடலுக்கு போனால் தான் கஞ்சி. இன்றைக்கி வீட்டில் இருந்தால் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு. எங்கிட்ட ஒரு குமரு வேற இருக்குது, அந்த குமரு வேற நாங்கள் வச்சு காத்துக்கிட்டு இருக்கோம்.
இதுக்கு மேலே நாங்கள் எங்கிட்டு செலவழிக்கிறது, எங்களுக்கு அரசாங்கம் தான் ஏதாச்சும் உதவி பண்ணிட்டு இந்த குழந்தைய காப்பாற்றி எங்களுக்கு தரணும்.